பூரி சுடுறதுங்க. ரோட்டி மேக்கரில் பழைய ரோட்டி மேக்கருங்க. இது வேலை செய்யாதுங்க. இதில் ஒரு உருண்டை வச்சுங்க நம்ம இந்த மாதிரி அமுத்தினோம்னா நம்மளுக்கு சின்ன ரவுண்டு வருங்க. இது மில்லட்டு சிறுதானியத்தில் செஞ்ச கோதுமை மாவுங்க. இது லேசாக அப்படி அமுத்தி விட்டோம்னா பொருள் வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. சாதா கோதுமை கொஞ்சம் வெள்ளையாக இருக்குங்க. இது இந்த கலரில் வரும். இப்படி நம்ம பெருசாக வேணாலும் போட்டுக்கலாங்க. இது ஏற்கனவே 2 சுட்டு வச்சுருக்குறோம். இது பூரிக்கு நம்ம உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவிட்டுங்க ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டுங்க எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, பல்லாரி வெங்காயம். இப்போ இந்த ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். 3 பூரி மட்டும் செஞ்சுருக்குதுங்க. நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க இதில் நல்லா அமுத்திட்டுங்க ரவுண்டாக வந்துடுங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அமுத்தி நம்ம பூரி போட்டோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இது இந்த மசாலுக்கு நம்ம தனியாக எதுவுமே போடாமல் மேல் தோல் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டுங்க ஒரு பாத்திரத்துலைங்க, சில்வர் பாத்திரத்தில் எதில் வேணாலும் போட்டுக்கலாங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த நம்ம கரண்டிலேயே அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வெறுங்கிற உருளைக்கிழங்குங்க ஒரு 10 நிமிஷம் வெந்தோடனே கல்லுப்பு கொஞ்சம் அளவாக பார்த்து போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்குனா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியிலைங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிங்க கடுகு, கருவேப்பிலை தலைங்க, கொஞ்சம் கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுங்க பல்லாரி வெங்காயம் 1 வணக்கி விட்டுங்க, பச்சை மிளகா 2 போட்டுங்க, கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டுங்க நல்லா வணங்கின முன்னாடிங்க நம்ம அந்த வெந்த உருளைக்கிழங்கு மசாலா இது கூட கலக்கலாங்க. நம்ம வெங்காயம் வணங்கின முன்னாடி 1 டம்ளர் தண்ணியும் கூட ஊற்றி அந்த வெங்காயத்தை வேக வச்சுட்டும் கூட நம்ம இது கெட்டியாக உருளைக்கிழங்கு கெட்டியாக வேக வச்சுருந்தோன்னா அந்த மாதிரி கலக்கலாங்க. உப்பு கலக்கிற மாதிரி இருந்தாலும் கூட கடைசியில் நம்ம அந்த வெங்காயம் வணங்கின முன்னாடி தண்ணி ஊற்றி அதில் கல் உப்பு போட்டு கலக்கிட்டுங்க மறுபடியும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம அதில் கலக்கலாங்க. பூரி மசாலா ரெடி ஆகிடும். கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலக்கணுங்க. மேல் தோல் சீவி செஞ்சால் ஈஸியாக இருக்குங்க. நம்ம முழுசாக உருளைக்கிழங்கு வேக வச்சா அது சூடாக தொளிச்சு அது இது பண்ணுறதுக்கு அது விசில் விட்டு இது பண்ணணுங்க. இல்லாட்டி தனியாக வேக வச்சா லேட்டாகுங்க. இது மேல் தோல் சீவிட்டு பெரிய உருளைக்கிழங்கா இருந்ததுன்னா நம்ம தோல் சீவிற அந்த கத்தியில் மேல் தோல் சீவிட்டு இல்லாட்டி சூரியலையும் கூட மேல் தோல் சீவிட்டுங்க 4-3 கட் பண்ணி தண்ணி மூழ்கிற அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க. இவ்வளோதாங்க பூரி மசாலுக்கு. மல்லித்தலை இருந்தாலும் கூட போட்டுக்கலாங்க. பூரி மசாலுங்க. இப்போ 2-3 பூரியும் செஞ்சுருக்குறேங்க. நம்ம ஃபோனை கையில் வச்சுட்டு நம்ம பூரி அமுத்த முடியாதுங்க. இது வாங்கி 10 வருஷம் இருக்குங்க. நம்ம பூரி செய்யறதுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சு அமுத்தி ரவுண்டாக வந்துடும். ஃபுல்லாக பெரிய உருண்டையை வச்சா ஃபுல்லாகவும் வருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கே பெரிய உருண்டையத்தை வரும். நம்ம குட்டி குட்டி உருண்டையத்தை உருட்டினோம்ங்க. மாவு உருட்டுறதுக்கு மாவு பிணையறதுக்கு கோதுமை 1/2 கிலோ கோதுமை பாக்கெட் போட்டோம்னா 1 ஸ்பூன் பவுட்ரு போட்டுங்க கலக்கிடணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி நம்ம வச்சுக்கணும்.